எக்ஸல் வித் மெயில். எக்ஸல் வித் மெயில் மெர்ஜ். ஓகே ஓகே. இதில் வந்து இதே மாதிரி லெட்டர் இதில் டைப் வச்சுருங்க அவ்வளோதான். சும்மா அப்படியே ஒன்று சாம்பிளாக பண்ணிடுங்க. அதே டைப் பண்ணி வச்சுருக்கீங்களா? வேர்டில் லெட்டர் டைப் பண்ணிட்டீங்க. வேர்டில் லெட்டராக டைப் பண்ணியாச்சு. டைப் பண்ணிட்டீங்க. ஆமாம். பட் இந்த ஃபீல்டு வந்து என்ன பண்ணோன்னா நம்ம இதில் வந்து இன்சர்ட் போய் போனோம்ல, அது இல்லாமல் எக்ஸலில் பண்ணணும். ஓகே ஓகே. அதான் எப்படி பண்ணுறது? எக்ஸல் என்னன்னா ஃபஸ்ட்டு நான் ஹெட்டிங் வந்து ஏதோ ஒன்று சும்மா சரி நேம் தான் ஹெட்டிங். ரெண்டாவது நான் அட்ரஸ். ஃபஸ்ட்டு இதில் ஹெட்டிங் கொடுக்கணும். அப்புறம் வந்து டிஸ்ட்ரிக்ட். ஓகே. அப்புறம் வந்து பின்கோடு. முடிஞ்சு போச்சா? இது வந்து எக்ஸல் வித் மெயில் மெர்ஜ். அது வந்து மெயில் மெர்ஜ். அது அப்படியே வேர்ட்லேயே மெயில் மெர்ஜ். அது வேர்டு மெயில் மெர்ஜ். இது எக்ஸல் வித் மெயில் மெர்ஜ். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுத்துட்டணும். அதில் வந்து ஹெட்டிங் வந்து அதுவே டிஃபால்ட்டாக அதில் இருக்கும். அதை நம்ம டைப் பண்ணிக்கிறோம். இதில் ஹெட்டிங் டிஃபால்ட்டானா நம்ம அந்த நேம் அதெல்லாம் எடுத்து போட்டோமே தானே? ஆமாம். சரி. இதில் வந்து அப்படி கிடையாது. நம்ம ஹெட்டிங் கொடுத்து நேம் கொடுக்குறோம். ஓகே. ஹெட்டிங் கொடுத்துட்டு நேம் 3 பேர் நேம் கொடுக்குறோம். அதே மாதிரி 3 பேருக்கு அட்ரஸ் கொடுக்குறோம். அட்ரஸ் கொடுக்குறோம். 3 பேருக்கும் டிஸ்ட்ரிக்ட் கொடுக்குறோம். டிஸ்ட்ரிக்ட் சென்னை, காஞ்சிபுரம். 3 பேருக்கும் பின்கோடு கொடுக்குறோம். ஓகேவா? இதையும் சேவ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து சேவ் கொடுக்குறீங்க. சேவ் வந்து எங்கே கொடுக்கணுன்றதை நோட் பண்ணிங்க. ஏன்னா இது எங்கே கொடுக்குறீங்களோ அதை ஓப்பன் பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். இப்போ டெஸ்க்டாப்பில் எங்கே கொடுக்குறோம் நீங்கள்? டெஸ்க்டாப்பில் எக்ஸல் வித் மெயில் மெர்ஜில் கொடுக்கணும். எக்ஸல் வித் மெயில் மெர்ஜ். எக்ஸ்எல் வருதுல்ல? இல்லை சும்மா சரி சரி. ஃபைலில் சேவ் பண்ணுறோம். ஓகே. டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணால் முடிஞ்சு போச்சா? இதோட இதை வேலை முடிஞ்சு போச்சு. ஆனால் இது ஃபீல்டு கன்ஃபார்மாக கொடுக்கணும். அதில் வந்து கொடுத்துட்டுமா? இப்போ இதை ஓப்பன் பண்ணி அதே மாதிரி தான் மெயில் எக்ஸல் அடித்து வேர்டு கொண்டு வரணுமா? எக்ஸலில் சேவ் பண்ணி வச்சுக்கணும். எங்கே சேவ் பண்ணால் நம்ம ஞாபகம் இருக்கணும். இப்போ வந்து மெயிலிங்கில் ஸ்டார்ட் மெயிலு ஸ்டெப் பை ஸ்டெப்பு இதே தான். ஆனால் வந்து ஸ்டார்ட் ஃப்ரம் எக்ஸிஸ்டிங் டாக்குமெண்ட். ஓகே. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்தேன்னா இது வந்து செலக்ட் பண்ணக்கூடாது. லெட்டரு ஸ்டெப் பை ஸ்டெப்பு யூஸ் எக்ஸிஸ்டிங் ஃபைலு ப்ரௌஸு டெஸ்க்டாப்பு எங்கே இருக்குது? இங்கே இருக்கா? இந்த மேலே இருக்கு. ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஷீட்டு? ஃபஸ்ட்டு ஷீட்டா? ஃபஸ்ட்டு ஷீட்டு கொடுத்தா ஓகே கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க 3 பேர் கொடுத்தோமா? 3 பேரை வந்துச்சு. இது வந்தால் தான் கரெக்டு. வரலன்னா நம்ம எக்ஸலில் ஏதோ தப்பு பண்ணிக்கிறேன்னு அர்த்தம். ஹெட்டிங் கரெக்டாக கொடுக்கணும். 3 பேர் தான் 3 பேர் கரெக்டாக கொடுக்கணும். இதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஃபீல்டெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த ஃபீல்டு தான் இது மட்டும் தான் இருக்கணும். அதோட சேவ் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக அதே மாதிரி இங்கே வந்துடும். 3 பேர்னா 3 பேர், 8 பேர்னா 8 பேர் எல்லாத்தையும் டிக் கொடுக்குறீங்க. ஓகே கொடுக்குறீங்க. அவ்வளோதான். ஃபஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. இதுவே தான். ரெண்டாவது ஸ்டெப்பு அதில் பண்ண மாதிரியே தான். நேம் எங்கே வரணும்? 2க்கு கீழே நேம் வரணும். ஆமாம். இன்சர்ட்டு நேம் போடுறீங்க. வந்துச்சா? அதுக்கு கீழே என்ன வரணும்? அட்ரஸ் வரணும். அதுக்கு கீழே டிஸ்ட்ரிக்ட் வரணும். டிஸ்ட்ரிக்ட். அதுக்கு கீழே பின்கோடு வரணும். அப்புறம் டியருக்கு பக்கத்தில் நேம் வரும். ஆமாம். அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ 3வது ஸ்டெப்பு ப்ரிவியூ பார்க்கணும். கரெக்டாக மாறுதா? வினோத் பேர் அட்ரஸு 3 பேருக்கு மாறுதா? 2வது பேரை மாறுது, 3வது பேரை மாறுது. ஓகே. அவ்வளோதான். ஃபினிஷ் கொடுக்குறீங்க. இதே மாதிரி தான் ஆள் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா 3 பேர் 3 லெட்டர். இது வந்து எக்ஸல் வித் மெயில் மெர்ஜ். அது மெயில் மெர்ஜ், வேர்டு மெயில் மெர்ஜ். ஆமாம். இதில் எதனா ஒன்று தான். 3மே சேம் ஆப்ஷன் தான். சரி சரி. 2மே சேம் ஆப்ஷன். இது ஃபஸ்ட்டு வேர்டு அப்படியே கொஞ்சம் ஃபஸ்ட்டு வேர்டு எக்ஸல் தம்பி. 2த்துக்கும் காமன் சேம் தானா? நான் சொல்கிறேன். வேர்டில் மெயிலிங்கில் ஸ்டார்ட் மெயில் மாதிரி போயிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டிங்கன்னா ரிசல்ட் வந்துடும். இது எதுக்குன்னா எக்ஸலில் இருக்க ஃபைலே எடுத்துகிட்டு வருது. ஓகே. இது வந்து இங்கேயே புதுசாக கிரியேட் டைப் பண்ணுறது. கிரியேட் கொடுத்தீங்கன்னா இங்கேயே டைப் ஆகும். இது எக்ஸிஸ்டிங்னா இது வந்து எக்ஸிஸ்டிங் ஃபைல் இருக்குது. இது ஓப்பன் பண்ணிங்கன்னா எக்ஸல் ஃபைல் எங்கே சேவ் பண்ணிங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதே ஆப்ஷன். ஓகே ஓகே. ஆனால் 2 ஒன்று தான். அது எக்ஸலில் அடிச்சுட்டு வேரில் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் எல்லாமே சேம் தான். அதுக்கு அடுத்து இன்சர்ட் போடுறீங்க, அதுக்கப்புறம் ப்ரிவியூ பார்க்குறீங்க, அப்புறம் இது செக் பண்ணுறீங்க கரெக்டானு, அப்புறம் ஃபினிஷ் பண்ணுறீங்க. ஓகே ஓகே தம்பி. அடுத்த ஸ்டெப்பு எல்லாமே சேம் தான். சரி தம்பி. தேங்க்ஸ் தம்பி. நன்றி தம்பி. தேங்க்ஸ் தம்பி. எக்ஸாம்
இருக்குன்னா என்ன பண்ணணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு போயிடுறோம். இருண்ணா நானே பார்த்துட்டு வரேன். ஆல்ரெடி இருக்குண்ணா, இதுலேயே இருக்கணும். அது இருக்கண்ணா, இதுலேயே இருந்துடும். இது இருக்குல்ல, ஆமாம், நீங்கள் இது ஆல்ரெடி எமர்ஜ் பண்ணியிருக்கீங்க, அதனால் இது ஆல்ரெடி இருக்குது. மேலே போங்க. இல்லை, இப்போ ஏற்கனவே எக்ஸலில் அடித்தது இப்போ ஒரு தடவை இப்போ ஓப்பன் பண்ணிட்டா மறுபடியும் வராதுன்னீங்கல்ல, மறுபடியும் அதை பார்க்குறதுனா எப்படி? டெஸ்க்டாப் தம்பி. மறந்துட்டேன் நான், இப்போ வேணா ஓப்பன் பண்ணேன். அதுதான் கேட்குறேன். இது ஆனால் இது ஒரிஜினல் ஃபீல்டே கிடையாது. நான் இதை டெலிட் பண்ணிட்டீங்களா? இதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணேன். இதுதான் அது ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுவோம். இதில் இருக்கும். இதில் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இங்கே இருக்க எல்லாமே ஹைலைட் ஆகிடும். ஓகே ஓகே. இருந்தாலே அப்போ ஆல்ரெடி லிங்க்கில் இருக்குது அப்படின்னு. ஸோ இதில் வந்து இன்சர்ட் மெயில் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி லிங்க் ஆகும், அதனால் இது காமிக்கும். சரி, அடிச்சாச்சு. இல்லைன்னா ஃபஸ்ட் டைம் லிங்க் பண்ணுறீங்கன்னா காமிக்காது இதெல்லாம். ஓகே ஓகே. அதனாலே லிங்க் ஆகிருக்கா லிங்க் ஆகலைன்னு இதிலே தெரிஞ்சு பார்த்துக்கலாம். ஓகே ஓகே. இப்போ நீங்கள் டெலிட் பண்ணிட்டா கூட இதில் இருக்கும். ஓ சரி, புரியுதுங்களா? அதனால இதுதான் காமிச்சேன். ஓகே. இதுவே நீங்கள் இதை லிங்க் பண்ணலன்னா இது வராது.